இன்றைக்கி நம்ம தூதுவளையில் ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் தக்காளி, அப்புறம் புளி கொஞ்சோண்டு, மிளகு, சீரகம், பூண்டு எடுத்துக்கோங்க. இந்த கீரையை அலசி வச்சுக்கணும். இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணியில் தக்காளி நல்லா கரைச்சிக்கணும். மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுவும் நல்லா இது பண்ணிக்கணும். கொத்தமல்லி தலையும் நம்ம இதில் போட்டு கையாலே நல்லா கசக்கிக்கலாம். உப்பு தேவைக்கேற்ற அளவு. இப்போ நம்ம கொஞ்சோண்டு புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம தூதுவளை கீரையை ஒரு ஸ்பூன் ஆயில் ஊற்றி அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன். இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம மிளகு, சீரகம் போடுவோம்ல, அதுக்கப்புறம் கடைசியாக பூண்டு போட்டு ஒரு சுற்றுவோம். அதே மாதிரி இந்த இலையை ஃபைனலாக போட்டு ஒரு சுற்று மட்டும் சுற்றிக்கலாம். நீங்கள் இடிக்கணும்னாலும் இடிக்கலாம். நான் மிக்சியில் ஒரு சுற்றிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பவுடர் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ரசம் லைட்டாக க்ரீன் கலராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம் இதெல்லாம் போட்டுக்கணும். கருவேப்பிலை கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பெருங்காயம் கொஞ்சோண்டு போட்டுக்கோங்க. மிளகாய் போட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா அந்த பவுடர், ரச பவுடர், அதுவும் நம்ம போட்டுக்கணும். போட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிடணும். இப்போ நம்ம ரசத்துக்கு தண்ணி கலந்து வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் போட்டுட்டு உடனே மூடி வச்சிடணும். ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது. அதனால் நுரை வரும்போதே நம்ம ஆஃப் பண்ணிடணும். அப்பப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கிடலாம். இப்போ நுரை வந்துருச்சு. நம்ம இப்போ அதை ஆஃப் பண்ணிடலாம். கரெக்டாக இருக்கும். ரசம் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.